தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதி தர தேவையில்லை, ஒன்றிய அரசு தான் அனுமதி தரணும். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க அவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும் இதுல ஒன்றிய அரசு அவங்க அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நதி போகும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கணும். ஸோ நம்ம சட்டப்பூர்வமாக இதை தடுக்கும் பணிகள் முழுவதுமா செஞ்சுட்டு வரோம். அவர்கள் அதை கட்டவிடாதபடி செஞ்சுட்டு வரோம். இது அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் திரும்ப திரும்ப பேசிட்டு வராரு. அவர் வேண்டுமென்றே 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனையை செய்து பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சுமூகமான ஒரு பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்து அதன் மூலமா அரசியல் செய்ய நினைக்கிறார். அவர் அதை விட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி செய்யலாம். இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் மக்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியத்தில் சிவகுமார் இருக்கு என்றால் ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். காங்கிரஸோட தான் நம்ம கூட்டணியில் இருக்கோம். அரசியல் ரீதியா பேசி தீர்வு காண வாய்ப்பு இருக்கு. இல்ல, மாநிலங்களை நீங்க அரசியல் ரீதியாக டீல் பண்ணவே தேவையில்லை. நம்ம சட்டப்பூர்வமாக ஏற்கனவே போகணும். இந்த அரசியல் ரீதியாக டீல் பண்றதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு உறுதியான ஒரு தீர்வை கொடுக்காது. ஸோ நம்ம சட்டப்பூர்வமான தீர்வை தான் கொண்டு போகணும். தேவை அரசியல் தீர்வுகள் நம்ம டெம்பரரி சொல்யூஷன்ல அதில் கொண்டு வர முடியாது. இது என்ன ஏற்கனவே அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுவிட்டோம். நம்ம சட்டப்பூர்வமான தீர்வுகள் தான் நமக்கு தேவையே தவிர அரசியல் தீர்வுகள் ஒரு நாள் டெம்பரரி திறந்து விடுறதுக்குலாம் இங்க தேவையில்லை. அரசியல் ஒரு நிரந்தர தீர்வு, சட்டப்பூர்வமான நமக்கு தீர்வுகள் தேவை. மின்கட்டணம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல? ஆமா, எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் கரெக்டான லோட் ஃப்ளோ ஸ்டடி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில இல்ல எதையுமே நிப்பாட்டல. எங்கெங்கெல்லாம் இப்போ லோட் ஃப்ளோ ஸ்டடி சரியாக செய்யாமல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணி ஒரு சில நாட்கள்ல அப்ரூவல் கொடுக்கப்படும் பணிகள் இப்பதான் அதான் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு நிறைய வெண்டர்ஸ் வந்திருந்தாங்க. யார் ஜென்யூன் வெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் உடனே அப்ரூவல் கொடுக்குற பணிகள் நடந்துட்டு இருக்கு. வேலிடேஷன் பண்ணி லோட் ஃப்ளோ ஸ்டடி கரியா இருந்தா இன்னைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு இருந்து எல்லாருக்கும் தீர்வு. இல்ல, நாங்க அதெல்லாம் விரைவில் அறிவிப்போம். எல்லாம் உள்ள வேலிடேஷன் இருக்கு, பின்னர் அறிவிப்போம். இல்ல, காலையில அதை சொல்லியாச்சு. நாளைக்கு இருந்து நம்மளுடைய கஸ்டமர்லயே எவ்வளவு தூரம் லார்ஜ் அவுட்டேஜ் இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை முதல்ல நம்ம எங்கெங்கெல்லாம் அவுட்டேஜ் இருக்கு, எதனால் இருக்குன்னு பப்ளிஷ் பண்றோம். ஸோ அதை சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. ஏன்னா கஸ்டமர்ல இப்ப நம்மளுடைய கால் சென்டர்ஸ் எல்லாத்துலயும் தினம் 300 பேருக்கு மேல பணியாற்றுறாங்க. நாளைக்கு இருந்து அவங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இடத்துல லார்ஜ் அவுட்டேஜ் இருக்கு, எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதனால் பாதிக்கப்படும், இந்த அவுட்டேஜ் எதனால் சொல்லி நம்ம வேலிடேஷன் பண்ற இதுல இருக்கும். அது நாளைக்கு இருந்து பப்ளிஷ் பண்ண சொல்லி ஒரு சில நாட்கள் அதையும் சீரமைச்சு நம்ம அது வெளிப்படைத்தன்மையாக ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த மாதிரியான ஒரு அவுட்டேஜ் ஆச்சு, எதாவது சீரமைக்கப்பட்டது, எவ்வளவு நேரத்தில் சீரமைக்கப்பட்டது, எதெல்லாம் இன்னும் பெண்டிங்கா இருக்கு. ஒரு சில இடத்துல பெரிய அளவில் அந்த போல்கள்லாம் சாஞ்சி இருக்கும். ஒரு சில நாட்கள் தேவைப்படும். ஏன்னா ஹை டென்ஷன் வயர்லாம் இருக்கிறப்போ அது ஒரு சில நாட்கள் தேவைப்படும். ஒரு சில இடத்துல 24 மணி நேரத்துக்கு மேலே பவர் கட் இருந்துச்சுன்னா எதனால் இருக்குன்னு சொல்லி நம்ம நாளைக்கு வெளிப்படைத்தன்மையாக பப்ளிஷிங் பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒரு சில வாரங்கள் அதிகம் சீரமைக்கப்படும். ஏன்னா நமக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்க தாவேக்காக்கு அழைப்பு வந்திருக்கு சார். இல்ல, அது வந்தால் நாங்க சொல்றோம்.